வருட ஆரம்பத்திலேயே சுக்கிரன் ராசியில் இருக்க குரு பகவான் ராசியை பார்க்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. தனுசு ராசிக்காரர்களும் இந்த வருஷம் உச்சத்திலேயே இருப்பீர்கள் என்பதுதான் உண்மைங்க. தனுசு ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மன நிம்மதி கிடைக்க போகிறது. தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும். அதிலெல்லாம் ஒன்று இதுவரைக்கும் இருந்து வந்த பண விரயங்கள் இருக்காது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ 2026 புத்தாண்டு பிறக்க போகிறது. 2025 சுத்தமாக எனக்கு நல்லா இல்லைங்கய்யா, வாழ்க்கை அப்படி இப்படிமா ஆகிப்போச்சு. வேலையில் நல்லா இல்லை, தொழிலில் நல்லா இல்லை, வியாபாரத்தில் நல்லா இல்லை, குடும்பம் அமையலை, அமைந்த குடும்பத்தில் குழப்பங்கள், நானே கொஞ்சம் மன கட்டுப்பாடு இல்லாமல் இப்படி அப்படின்னு இருந்துட்டேன். பிறக்க போகின்ற 2026 எனக்கு நல்லா இருக்குமான்ற கேள்வி ஒரு $1 மில்லியன் கேள்வியாக நம்மள எல்லோருக்குமே கண்டிப்பாக உண்டு. ராகு, கேது, குரு, சனி ஆகிய இந்த பெயர்ச்சிகளை வைத்து தான் இந்த வருடாந்திர பலன்கள் சொல்லப்படுகின்றன. சனி பெயர்ச்சி என்பது 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது என்பதால் இந்த வருஷம் சனி பெயர்ச்சி கிடையாதுங்க. டிசம்பர் முதல் வாரம் இந்த வருஷம் ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. அப்போ வருட கடைசியில் நடக்கக்கூடிய பெயர்ச்சிகள் எதுவும் இந்த வருடத்தில் நம்மளை பாதிக்காது இல்லையா? ஆக இந்த வருடம் கிட்டத்தட்ட ராகு கேது பயிற்சி இல்லைன்னு வச்சுக்கலாம். ஜூன் 2 குரு பயிற்சி நடக்குது. ஆனால் இந்த குரு பயிற்சி ஒரு விசேஷமான குரு பயிற்சின்னு சொல்லுவோம். என்னன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது அந்த உச்சம் என்கின்ற நிலையை அடைய போகிறார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஸ்பெஷல் குரு பயிற்சின்னு நீங்கள் வேணால் வச்சுக்கலாம். ஆகவே கடக வீட்டில் உச்சமாகக்கூடிய குரு பகவான் இன்னும் ஒரு மிகப்பெரிய நல்ல நிலையாக, அவ்வளவு உயர்ந்த ஒரு கிரகம் இன்றைக்கு நல்ல விதமான இடத்துல வரப்போகிறதுனால 12 ராசிக்காரர்களில் சோதனைகளை 2025 அனுபவிச்சாங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக 2026 நல்லாவே இருக்குங்க. குரு பயிற்சி நல்ல இடத்துல வர்றார். அவர் பார்க்கக்கூடிய 3 ராசிகள் மிகப்பெரிய அளவில் யோகமாக இருக்கும். இப்போது விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய 3 ராசிகளை அவர் பார்க்க போகிறது. இந்த 3 ராசிகளுக்கும் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னுவே வருட ஆரம்பத்திலேயே சுக்கிரன் ராசியில் இருக்க குரு பகவான் ராசியை பார்க்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. 7ஆம் இடம் வலுவாக இருக்குது. இதுவரைக்கும் அடுத்தவங்க கையை எதிர்பார்த்து நின்று ஒரு மாதிரியாக போனது போக இப்போது நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க. எல்லாவற்றிலும் ஒரு நிறைவு தன்மை இப்போது இருக்கும். 5 மாதத்திற்கு பிறகு குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைகிறாரே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் உங்களுடைய ராசிநாதனாகி உச்சத்தை அடையக்கூடிய 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே அடையக்கூடிய உச்சத்தை அடைகின்ற காரணத்தினால் தனுசு ராசிக்காரர்களும் இந்த வருஷம் உச்சத்திலேயே இருப்பீர்கள் என்பது தான் உண்மைங்க. பெரிய அளவில் கண்டிப்பாக நல்ல விதமாகவே உச்சத்தில் இருப்பீங்க. உயரம், ஒரு வியாபாரியாக இருக்கட்டும், தொழிலாளர்களாக இருக்கட்டும், படிக்கிறவங்களாக இருக்கட்டும், வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்தே படிப்படியாக நல்ல விதமாக நடக்கும். தனுசு ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மன நிம்மதி கிடைக்க போகிறது. வீட்டில் மங்கள விஷயமே கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க, இருக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வருடத்தின் ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு சுப செலவுகள், சுப விரயங்கள் ஏற்பட்டு பெண் குழந்தைகளுக்கு திருமணம், ஆண்களுக்கு எல்லா விதத்திலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புன்னு ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இப்போது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. சிலருக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கலைத்துறையில் வாய்ப்பை தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் இப்போது கண்டிப்பாக உண்டு. கலைத்துறையில் வாய்ப்பு கேட்குறவங்க எல்லாருக்குமே பெரிய அளவில் இருக்கும். தேடி முன்னெல்லாம் வாய்ப்பெல்லாம் வந்ததுங்க. நான் தாங்க கொஞ்சம் இளிச்சவாத்தனமாக, ஒரு ஏமாளித்தனமாக அதை விட்டுட்டேன். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலன்ற மாதிரியாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்த நல்ல வாய்ப்பை தவற விட்டோமே என்கின்ற வருத்தத்தில் இருப்பவர்களுக்கு இன்னொரு நல்ல வாய்ப்பு, நீங்கள் நினைக்கிற துறையில் நல்ல வாய்ப்பு அது நல்லபடியாகக்கூடிய தன்மைகள் உண்டு. காதல் வரக்கூடிய வருடமாகவும் இந்த வருடத்தை சொல்லலாம். ஏற்கனவே ஆண் பெண்ணால் சூடுபட்டு கொண்டேன் என்கின்ற அமைப்பில் இருப்பவர்களுக்கு கூட இன்னொரு புதிய நட்பு, புதிய காதல் போன்றவைகள் தோன்றி அதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்போலும் இப்போது உண்டுங்க. தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும். அதிலெல்லாம் ஒன்று இதுவரைக்கும் இருந்து வந்த பண விரயங்கள் இருக்காது. ஆரோக்கியம் மேம்படக்கூடிய தன்மைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் கண்டிப்பாக உண்டு.
இது வரைக்கும் மாதம் இவ்வளவு தான் வருமானம்ன்றது எங்களுக்கு தெரியவே இல்லை. நான் என்ன பண்ணுறது, கடைசியில் கடைசியில் பொண்டாட்டிக்கிட்டேயோ புருஷங்கிட்டையோ அண்ணங்கிட்டையோ அக்காக்கிட்டையோ அப்பாக்கிட்டையோ கை நீட்ட வேண்டியிருக்குன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே இந்த 2026ஆம் ஆண்டிலிருந்து நிரந்தர வருமானங்கள் வந்து உங்களுடைய பொருளாதார பற்றாக்குறை தீரக்கூடிய அருமையான பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் ஜூன் மாதத்திற்கு பிறகு ஓரளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய அருமையான ஆண்டுங்க இந்த வருஷம்.